உன்னத பரமண்டலங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் தேவனே, அப்பா பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம் தகப்பனே. இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு நீர் தலையாக இருக்கிற சபையில் கொண்டு வந்து சேர்த்தவர்களே, உங்களுடைய வேத தியானத்தை ஆவியிலே அனலாயிருங்கள் என்ற வேத பாடத்தை தியானிக்கத்தக்கதாக தந்திருக்கிற இந்த மேலான கிருபைக்கும் நமக்கு கோடான ஓடி நன்றி ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறோம். சபையாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தையும் நன்றியை சொல்லி வரவேற்கிறேன். ஆமென். இன்றைய வேத பாடத்திற்கு ஆதார வசனம் ரோமர் 12:11. ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்ம தலைப்பு ஆவியிலே அனலாயிருங்கள். இங்கே ஆவியிலே அனலாக இருக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்னு சொல்லி, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காக ஆவியிலே அனலுள்ளவர்களாக இருங்கள். அசதியாக இருந்துடாதீங்க. அந்த ஊழியத்தை செய்வதற்கும் ஆண்டவருடைய பாதையில் நடப்பதற்கும் அவர் வேத வசனத்தின்படி காத்து நாம் நடப்பதற்கும் அசதியாக இருந்துடாதீங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, அதை அலட்சியப்படுத்திடாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த வேத வசனத்தில் பொருளாக இருக்கிறது. அப்போது இந்த ஆவியில் அனலாக இருங்கன்னா, இந்த ஆவியில் அனலாக இருக்கும்போது என்னெல்லாம் நடக்கும், இந்த ஆவியில் அனல் எங்கேருந்து கிடைக்கும், இந்த ஆவியின் அனலுக்கு எது முக்கிய காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24-28. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24-28. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அல்லேலூயா. இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னா, அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனான சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்டு ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். ஒருத்தர் வேதாகமத்தை நல்லா கற்றுருக்காரு. அலெக்சாந்திரியா பட்டணத்தை சேர்ந்த அப்பல்லோங்கிறவர். ஆனால் அவர் வேதாகமத்தை கட்டுறது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாதுரிய ஞானம் கொண்டவராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான்னு சொல்லி அவர் போதக ஊழியத்தை செய்கிறாரு. அசதியாகிராமல் ரொம்ப ஜாக்கிரதையாக அவர் ஆவியில் அனல் உள்ளவராக அங்கே போதகம் பண்ணுறாருங்கிறத பார்க்கும். அதே மாதிரி அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் சொல்லி இங்கே 2 ஊழியக்காரங்க இவ்வளோ அழகாக பேசுகிறாரா, இவ்வளோ திட்டமாக பேசுகிறாரா. அடுத்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா அவர் யாரையும் கண்டு பயப்படாமல் ரொம்ப திடமாக பேசுவாருங்கிறதெல்லாம் அங்கே இருக்கும். அப்போ அவருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் சொல்லி தருவோம்னு சொல்லி இன்னும் தேவனுடைய மார்க்கத்தை பற்றி அதிகமாக அவருக்கு சொல்லிக் கொடுத்து அவர் இன்னும் பலப்படுத்தினார்கள் வேத வசனங்கள். அப்போ நீங்கள் ஆவியில் அனலுள்ளவர்களாக இருந்து போதகம் செய்யும்போது உங்களுக்கு உங்களை பார்க்கிறவர்களுக்கு நீங்கள் சாட்சியுள்ளவர்களாக காணப்படுகிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுதுன்னா, உள்ளவன் எவனோ அவனுக்கு மேலும் கொடுக்கப்படுன்னு இங்கே அவர் ஆவியில் அனலுள்ளவராக இருந்து போதகம் பண்ணுறதை பார்த்து இவருக்கல்லவா நம்ம இன்னும் பூஸ்டப் பண்ணணும், இவரெல்லாம் வளர்த்தோடன்னு சொல்லி 2 ஊழியக்காரர்கள் மேலும் அவருக்கு கர்த்தருடைய மார்க்கத்தை பற்றி அவருக்கு தெரியப்படுத்தினார்கள் இங்கே வேதம் சொல்லுது. அப்போ மார்க் 4:25 உள்ளவனவனோ அவனுக்கு மேலும் கொடுக்கப்படும் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23-22 பாருங்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம். ஆமாம், 20ஆம் அதிகாரத்தில்
23 என்ன சொல்லுன்னா, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியினால் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன்கிறார் பவுல். பவுல் எங்கேயாவது வெளியூர் போனால் அவர் அவரை பற்றி என்ன சொல்கிறான்னா, இவன் ஒரு என்ன நோய் இப்போ வந்துச்சே, கொரோனா நோய், அதுக்கு நோய்க்கு என்ன பேர்? வைரஸ் அல்ல, அதை நான் தலைப்பில் எடுத்த நம்பர் வச்சு இவனை என்ன கொள்ளை நோய். மன்னிக்கவும், பவுலை பற்றி ஒரு கொள்ளை நோய் இவன் நம்ம ஜனங்களுக்குள்ளே கொள்ளை நோயாக இருக்கிறானேன்னு பவுலை பற்றி சொல்லுவாங்க. ஏன்னா இவர் போனால் இவர் வேதத்தை பிரசங்கிச்சா, கிறிஸ்துவ பற்றி பிரசங்கிச்சா அங்கே அப்படியே அது ஸ்ப்ரெட் ஆகுமாமா. அதுக்காண்டி இவருக்கு பேர் என்னது, கொள்ளை நோயின்னு வச்சுருந்தாங்க. அதனால் இவர் எங்கே போனாலும் இவரை அடிக்கணும், கொல்லணும், இவனை பிடிச்சி கட்டணுங்கிறது தான் அவருக்கு அங்கே நியமிக்கப்பட்டதாக இருக்குது. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார் 22, இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி, நான் ஊழியத்துக்கு போகிறது என்னுடைய ஊழிய வாஞ்சையாக இருக்குது. பவுலடிகள் ஊழிய வாஞ்சையில் உயிரே போனாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக அது போட்டும், இயேசு கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறனால போட்டுன்னு சொல்லி அவர் ஊழிய வாஞ்சையில் அனல் உள்ளவராக புறப்பட்டு போகிறாரு. எந்த வித எதிர்ப்பையோ எந்த வித தனக்கு நேரம் போகிற துன்ப துயரங்களையோ அவர் எதிர்கொள்ள தயாரானவராக போகிறார். அப்போ அவர் ஆவியில் அனல் உள்ளவராக தான் இருந்து புறப்பட்டு போகிறாருங்கிறத இந்த வசனம் பார்க்குறோம். அப்புறம் பிலிப்பியர் 2:14 பாருங்களேன். பிலிப்பியர் 2:14. ஆமாம், 2:14. பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் அப்படிங்காரு. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள்ங்காரு. அப்போ இவர் பிரசங்கம் பண்ண வசனத்தினால நம்ம அனல் கொண்டு நம்ம உலகத்தில் பிரகாசிக்கிற சுடர்களை போல நம்ம சாட்சிகளாக இருப்போம். அப்போ பவுல் என்ன ஊழியம் பண்ணாங்கிறதுக்கு கிறிஸ்துவின் நாளில் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள்ங்கிற மன மகிழ்ச்சி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் தான் மட்டும் அனல் உள்ளவராக இல்லாமல் ஆவியிலே அனல் உள்ளவர்களாக மற்றவர்களையும் மாற்றுறாங்க. அப்போ இன்னொரு இடத்துல ஒரு வசனம் சொல்லும்போது, நான் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாய் போகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே பிரசங்கித்தேன்னு சொல்லுவோம். அப்போ வேதத்தை யாருக்கு போதிக்கணும்னா அதை உள்வாங்கி நல்லா கிரகித்து அதை சிலாகித்து அது மெய்ப்பொருளோடு பேசக்கூடியவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு ஒப்புவிக்கத்தக்கவர்களுக்கு தான் வேதத்தை போதிக்கணும் அப்படிங்கிறதும் வேதவசனம் நமக்கு சொல்லுது. ஆக இந்த காதில் கேட்டு அந்த காதில் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஏதோ சொன்னாங்க, என்ன இன்னைக்கு பாடம் எடுத்தாங்க அப்படின்னு அதை கூட சொல்ல தெரியாமல் ஏதோ பற்றி சொன்னார், நான் சரியாக கவனிக்கலைங்கிற மாதிரியான அந்த வாழ்க்கையில் தேவையே இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே வந்தாச்சுன்னா வேத தியானம், வேத வாசிப்பு, ஆராய்ச்சி பாடம் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் திரும்ப திரும்ப முயற்சியும் பயிற்சியும் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்ம கிறிஸ்துவுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்போம். அதுதான் அந்த ஆவியின் அனல்ங்கிறது நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். கொலோசியர் 4:12 பாருங்களேன். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டுமென்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான்னு சொல்லி இந்த எப்பாப்பிராங்கிற ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா அவரை எப்படி அடையாளப்படுத்துது, உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான்னு சொன்னார். அவருக்காக அவர் போராடலை, தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுங்க. அப்போ போராடி ஜபிக்கணும்னா எப்படி? போராடி ஜபிக்கணும்னா ஒரு அனல் உள்ளே இருக்கணும்ல, ஒரு ஆவி உள்ளே இருக்கணும்ல. அதான் ஆவியில் அனல் உள்ளவரை அவர் போராடி ஜபிக்கிறவரை அங்கே காணப்படுகிறார். யோவான் 5:33-35 பாருங்கள். யோவான் 5:33-35.
நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக இவர்களை சொல்கிறேன். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாக இருந்தீர்கள் சொல்கிறார். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான்னு அவர் 1ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை பற்றி ஆதியில் வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தை தேவனாக இருந்தான்னு அப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சாட்சி சொல்கிறாருங்கிறத அங்கே சொல்கிறாரு. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தால் நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாக இருந்தீர்கள். இவர் தான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இவர் தான் இந்த இயேசு கிறிஸ்துவாக இருப்பாரா, இவர் தான் எலியா மீண்டும் பிறந்து வந்திருக்காராங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் நிறைய பேர் அவரை போய் சேர்ந்துருந்தாங்க. அதை தான் அங்கே சொல்கிறார். அப்போ அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தார்னா அவர் எப்படி ஆவியில் அனல் உள்ளவராக இருப்பார்னு பார்க்கணும். ஒருத்தர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கணும்னா எப்படி இருந்திருக்கணும்? ஆவியில் அனல் உள்ளவராக தானே இருந்தார். யாரை பற்றியும் கவலைப்படலையா, இரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னாரு இல்லையா? அதனால் அதே நேரத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறதுக்கு எங்கேயுமே அவர் பயப்படலை. கடைசியில் அவருடைய வாழ்க்கை முடிவு எப்படி இருந்துச்சு? அவர் தவறுகளை நீதி கேட்டபடி போதித்ததுனால சிறைச்சேதம் பண்ணப்பட்டு தான் அவர் மரணம் அடைந்தான்னு பார்க்கணும். அப்போ மரணமே வந்தாலும் இந்த கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை விட்டு கொடுக்காத ஆவியில் அனல் உள்ளவர்களாக நம்ம இருக்கணுங்கிறத இவருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்கள். தானியேல் 12:3. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அப்போ அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தால் நாங்கள் யோவானை சொல்லும்போது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும். அங்கே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க போகல, நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க, நீர் என்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறலாமா அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுகிறது நமக்கு இப்படி எல்லா நீதிகளையும் நிறைவேற்றுகிறது நமக்கு அவசியமாக இருக்குங்கிறத அங்கே சொல்கிறாரு. அப்போ நீதிக்கு உட்படுத்தியவர்கள் நட்சத்திரங்களைப் போலும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள்னு சொல்லி இங்கே தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. தானியேல் அதிகாரம் 3வது அதிகாரம் தானியேல் 24-27 பாருங்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 24-27. சாத்ராக் மேசாக் ஆபத் நேகோங்கிற 3 இளைஞர்களை நேபுகாத் நேச்சார் அவர் பெரிய ஒரு பொற்சிலையை பண்ணி அந்த சிலையை பணிந்து கொள்ளணும். அதை பணிந்து கொள்ளாதவர்களுக்கு ஒரு மரண தண்டனை கொடுப்போங்கிறாரு. அவங்க சொல்லும்போது இவங்க பணிந்து கொள்ளவில்லை. பணிந்து கொள்ளாமல் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார்னு சொல்லி நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு அக்கினி சூளையை ரெடி பண்ணி அது 7 மடங்கு சூட்டை அதிகப்படுத்தி கொண்டு இவங்களை தூக்கி உள்ளே போட்டவனே எரிஞ்சு சாகிற அளவுக்கான சூடு அதில் இவங்களை தூக்கி போட்டாங்க. இப்போ வசனத்தை வாசிக்கிறோம். 24 பாருங்க. அப்பொழுது ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். 3 பேரை தானே இப்போ போட்டோம் அப்படிங்காங்க. ஆமான்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் ராஜா அதற்கு என்ன சொல்கிறாரு? அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறதுங்க. என்னப்பா 3 பேரை போட்டால் 4 பேர் விடுதலையாயிங்க. விடுதலையாய் அக்கினியின் நடுவில் கட்டுண்டு போட்டோம். ஆனால் இவங்கெல்லாம் அப்படி உலாவிக்கிட்டு இருக்காங்களா அக்கினியில். 4ஆவதாக ஒரு ஆள் தெரிகிறார், அவர் தேவபுத்திரனுக்கு சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ 26 பாருங்கள். அப்பொழுது நெபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் இன்றைக்கு உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி
அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பிளஞ்செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அல்லேலூயா. இப்போ என்னாச்சுன்னா, இப்போ நம்மளே வர்றோம், இங்கே வந்து ரோட்டில் நம்ம துப்புரவு தொழிலாளிகள் வந்து குப்பையை கூட்டி எரிப்பாங்க. அதை கடந்து வரும்போது அந்த புகை மேலே பட்டாலே நமக்கு வந்து அந்த கருகல் வாடை, அந்த புகை வாசனை துணிகளில் இருக்கும். ஆனால் இங்கே 7 மடங்கு அதிகப்படுத்தப்பட்ட அக்னி சூளையில் போட்டும் என்னாச்சு, அவங்க மேலே வந்து அக்னி பலஞ்செய்யலை, அவங்க உடைகளில் பலஞ்செய்யலை. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மயிர் கூட கருகி போகலை அப்படின்னா. நம்ம வந்து சாதாரண கேஸ் அடுப்பில் சமையலுக்கு பால் காய்ச்சவோ போனோம்னா கொஞ்சம் க்ளோஸாக போயிட்டோம்னா கை மூடி கருகிரும் இல்லையா. ஆனால் 7 மடங்கு அதிகப்படுத்தப்பட்ட அக்கினி சூளையில் இவர்களுக்கு வந்து தலைமயிர் கூட கருகலைங்கிறத இங்கே வேத வசனம் சொல்லுவாங்க. ஏன் கருகலை? தூக்கிட்டு போன 6 ராணுவ வீரர்களும் பலியாகிட்டான். தூக்கிட்டு போன 6 ராணுவ வீரர்களும் பலியாயிட்டான். ஆனால் உள்ளே போட்டவன் விடுதலையாய் உள்ள வந்து உலாவுகிறதை காண்கிறேன் ராஜா சொன்னது மட்டும்னா மயிர் தலைமயிர் கூட வந்து அங்கே கருகாமல் போச்சு. அல்லேலூயா. அப்போ இங்கே என்ன பார்க்குறோன்னா, நீங்கள் ஆவியில் அக்கினி உள்ளவர்களாக இருந்தால் இல்லையா, அவர் வந்து ஆண்டவர் யார்? அவர் அக்கினியாக தான் காட்சி கொடுத்தார். முட்செடியில் எரிகிற அக்கினியாக தான் சாட்சி கொடுத்தாரு. அவர் எதை பட்சித்தாலும் அக்கினியாக வந்து தான் பட்சிப்பார் இல்லையா. அப்போ இங்கே வந்து ஆவியில் அனல் உள்ளவர்களா இவங்க அந்த அக்கினியை உள்வாங்கிட்டதுனால இவங்களே அக்கினி புலம்பாயிட்டாங்க. அப்போ அக்கினியை எப்படி அக்கினி வந்து அந்நிய அக்கினி எப்படி தொடும் சொல்லுங்கள்? நீங்கள் ஆவியில் அனல் உள்ளவர்களாக இருந்தால் எந்த அந்நிய அக்கினியும் உங்கள் மேல் பலஞ்செய்யாதுங்கிறதுக்கு இந்த வசனம் ஒரு உதாரணமும் ஆதாரமாக இருக்குது. துன்பங்கிற அந்நிய அக்கினி, துயரங்கிற அந்நிய அக்கினி, வறுமைங்கிற அந்நிய அக்கினி, சத்துரு தொல்லைங்கிற அந்நிய அக்கினி, கவலை கஷ்டம் கண்ணீர் என்கிற எல்லா அக்கினியும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்னும் பெரிய அக்கினினாலே சுட்டரிக்கப்படுங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். இல்லையா. அப்போ நீங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அக்கினியாக மாறிடணும். அப்போ அந்த அக்கினி எங்கேருந்து கிடைக்குங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய சாராம்சம். அங்கே வந்து நீங்கள் ஆவியில் அனலுள்ளவர்களாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் இருக்கு. ஊழியம் செய்யணும்னா என்ன செய்யணும்? வேத பாடம் தரவாக தெரியணும். அதான் அங்கே அப்போல வந்து வேதாகமத்தில் வல்லவனுமாய் இருந்தானுங்க இல்லையா. தேறின வேத பாரகனா யார் இருந்தான்? தேறின வேத பாரகனா இருந்தா எஸ்ரா இருந்தார் இல்லையா. அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம தேறின வேத பாரகனா இருக்கணும். எதுக்கு 1ஆம் அதிகாரத்திலேருந்து ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஒரு போதகர் இங்கே வந்து நின்றுக்கிட்டு ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் விசேஷமான அந்த வசனங்கள்லாம் எடுத்து சொல்லணுமா? 66 புஸ்தகத்துலேயும் எடுத்து சொல்லணுமான்னா சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா கொண்டு வர்றது நான் இல்லை, அவர் எனக்கு போதித்து அனுப்புகிறார். அப்போ இந்த பாடங்கள்லாம் இப்போ கடந்த நாட்களில் எனக்கு எல்லாத்துக்குமே ஒரு நன்மையை தான் ஆண்டவர் கொடுப்பாரு. உடல் நலம் பெரிய பலவீனமாக இருந்தது. அதை நான் எப்போதுமே எனக்கு வேலை இல்லைன்னா வெளியே வரமாட்டேன், வேதம் தான் தியானிப்பேன். அந்த நேரத்தை பயன்படுத்தி நான் தியானிக்கும் போது இந்த கடந்த ஒரு 15-20 நாள்லாம் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கு நான் பொக்கிஷம் சேர்த்த மாதிரி மெய்ப்பொருள்கள் ஒவ்வொரு பாடங்களும் ஏற்கனவே படித்த வசனங்களெல்லாம் அப்படி எனக்கு கற்றுக் கொடுத்தாரு ஆண்டவர். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த பாடத்தை வந்து நம்ம பெங்களூரில் வந்து ஆவியில் அனலாக இருங்கள் நடத்தின கூடுகைக்காக நான் தயார் பண்ணி கொண்டு போனேன். ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 10 நிமிஷம் எடுக்கிற மாதிரி தான் கொண்டு போனேன். அப்போ திரும்ப ஏற்கனவே இங்கே பேசுங்கன்னு சொல்லும்போது 2 பாடம் மாற்றி பேசிட்டு போயிட்டேன். இப்போ வந்து அதை தியானிப்போன்னு சொல்லி நேற்று தியானிக்கும்போது அவ்வளோ ஆச்சரியப்படத்தக்க விதமாக அவர் வந்து என்னை நடத்தி இன்னும் கூடுதலாக வசனங்களை ஆண்டவர் எடுத்து கொடுத்தாரு. அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ 66 புஸ்தகத்தில் உள்ள வேத வசனங்களை கேட்கணுமா, போரடிக்குதா, இதெல்லாம் சொல்கிறாரு நம்ம நினைக்கவே கூடாது. எப்போதுமே ஆவியில் அனல் இருக்கணும்னா முன் வரிசையில் போய் உட்காந்துக்கணும், முன் வரிசையில் உட்காரணும் நம்ம, தெரியுதா? அப்போ தான் அனல் நமக்கு கிடைக்கும். ஒரு பிரசங்கியார் வந்து ஆவியோடு பேசணும்னா நீங்கள் ஆவியில் அனல் உள்ளவராக இருந்தால் தான் அது பற்றி அந்த ரிஃப்ளெக்ஷன் என்னையை பற்றி எரிச்சு. நம்மளே சோர்ந்து போய் இருந்தோம்னா இவருக்கும் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வாஞ்சை இல்லை, விருப்பம் இல்லை, நீ என்னத்தை பேசுகிற, சாதாரணமாக பேசிட்டு போகணும் முடிச்சு விட்டுருவாரு. அதனால் நம்ம கேட்கும்போது பிரசங்கத்தை கேட்கும்போது கூட ஆவியில் அனல் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ இங்கே வந்து முன் வரிசையில் ஏன் போகணும்னா, எகிப்திலேருந்து மோசை நடத்தி கூப்பிட்டு போகும்போது, ஆர்வம் நடத்தி கூப்பிட்டு போகும்போது கூட போனவர்கள்லாம் ஆர்வமாக போனாங்க. முன்னால் நடந்த எல்லா அதிசயங்களையும் கண்ணார கண்டாங்க. அவர் யாரை ஆலோசித்தார்? முறுமுறுத்தவர்களையும்
கீழ்ப்படியாதவர்களும் அல்லவா அரவசித்தார்னு சொல்லி 40 வருஷமாக நடக்க விட்டு ஒவ்வொருத்தனையும் கொன்று அவ்வளோ பெரிய ஃபில்ட்ரு பண்ணார் பார்த்தீங்களா. அவ்வளோ பெரிய யார் சுவாந்து போவோம் ஏதோ போகிறாங்க போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு பின்னாலேயே போனவர்கள் தான், முறுமுறுத்தவர்கள் தான் அப்படி வந்து அரசிக்கப்பட்டார்கள். அதனால் நம்ம வந்து ஆவியில் அனல் உள்ளவர்களாக எப்போதுமே வந்து முன்வரிசையில் நிற்கிறவர்களாக கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் முன்வரிசையில் இடம்பெறக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறது தான் நம்ம இந்த நாளின் பொழுதாக நினைவு சொல்ல வேணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கினி எப்படி பலன் செய்யாமல் போச்சு பார்த்தீங்களா. அப்போ வந்து உண்மையிலே அவங்க அக்கினியாக இருந்ததுன்னா அக்கினி எப்படி அக்கினியை பட்சிக்கும் இல்லையா. அதுதான் அங்கே வந்து அப்போ ஒருத்தன் அனல்னா என்னதுங்க, அனல்னா சூடு, வெப்பம், கொதிக்கிறது, சுட இல்லையா. அப்போ நம்ம எப்போது எவர் ஃப்ரெஷ் ரெடியாக சுட தயாராக உள்ளவர்களாக இருக்கணுங்கிறது தான் அங்கே இருக்குது. அப்போ ஆவி அனல் பிறக்கணும்னா ஒரு பொருளுக்கு வந்து சூடாகணும்னா அப்போ அங்கே வந்து இன்னொரு பொருள் அதை சூடு ஏற்றணும் இல்லையா. நம்ம வெளியே நின்னோம்னா என்னாகும், சூரிய ஒளிப்பட்டு நம்ம மேலெலாம் சூடாகும், வெப்பமாகும். அதே போல் தான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளிப்பட்டு நம்ம அனல் உள்ளவர்களாக மாறணும். அவர் யார், வார்த்தையானவர். அப்போ இயேசு கிறிஸ்துங்கிற வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்போது என்னாகும், நமக்குள்ளே அனல் பறக்கும் இல்லையா. அப்போ இங்கே வந்து அடுத்தடுத்து பார்க்கும்போது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாசித்த சங்கீதத்தினுடைய அந்த 39வது அதிகாரத்தினுடைய வசனமும் நமக்கு வரப்போகுது. இப்போ 2 பேர் 1:9 பாருங்கள், 1:19 பாருங்களேன். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து வெடிவள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. இது தந்திரமான கட்டுக்கதை அல்ல, நாங்கள் கண்ணார கண்டு தொட்டு பார்த்து நோக்கி பார்த்ததுன்னு சொல்கிறாங்க ஊழியக்காரர்கள் இல்லையா. அப்போ இந்த எந்த சம்பவமுமே இங்கே பொய் கிடையாது. தேதி, வருஷம், நடந்த நாள், ராத்திரியா பகலா, எத்தனை பேரோட நடந்துச்சுங்கிற எல்லா ஆதாரமும் இருக்குது இல்லையா. அப்போ அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து வெடிவள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்குங்க. அப்போ இருளுள்ள ஸ்தலம்னா என்னது, இருளுள்ள ஸ்தலம் நீங்களே அந்த ஆலயங்கார இயேசு கிறிஸ்து இல்லையா. அப்போ நம்ம வந்து ஒரு ஸ்தலம் தான், அது ஆலயமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம ஆலயமாகிய இந்த வீடு இருண்டு கிடக்குன்னா வசனம் உள்ளே போச்சுன்னா என்ன ஆகுமாம்மா, இருளுள்ள ஸ்தலம் விளக்கை போன்று பிரகாசிக்கிறதா இருக்கும் அப்படின்னு அங்கே பொருள்படுது. அப்போ வந்து மத்தேயுல சொல்லும்போது என்னன்னா, உன் கண் இருளாக இருந்தால், உன் கண் உனக்கு இருளாக இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். உன் கண் வெளிச்சமாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்குங்க. அப்போ வெளிச்சமான இந்த வசனத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வசனங்கிற விளக்கு கண் வழியாக பாய்ஞ்சு சரீரம் முழுவதையும் அந்த ஸ்தலம், அது எந்த ஸ்தலமாக இருக்கட்டும் இல்லையா, எல்லாத்தையும் பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுது. அப்போ நீங்கள் வாக்கிங் போகையில் கூட பல இடங்களில் வெளிச்சம் இருக்கும், பல இடங்களில் இருள் இருக்கும். அந்த இருளான இடத்துல பல்ல இருக்கா மேடாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் வெளிச்சமான இடத்துல ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாக நடக்க முடியும் இல்லையா. அப்போது அந்த வசனம் தான் நம்மளை வந்து வழிநடத்துகிற விளக்கும் வெளிச்சமாக இருக்கிறத பின்வர வசனங்களில் கவனிக்கிறோம். சங்கீதம் 119, 105 என்ன சொல்லுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறதுங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்காது. இந்த ஹண்டிங் போகிறவங்க ஃபாரஸ்ட்டில் தலையில் ஒரு தொப்பி வச்சுருப்பாங்க, அதில் ஒரு விளக்கு இருக்கும் இல்லையா, ஒரு லைட் இருக்கும், அந்த லைட்டை போட்டுட்டு போவாங்க. அதே மாதிரி நீங்கள் நடக்கிற பாதையில், இருளான பாதையில், பள்ளம் மேடு எது, நீ நடக்க வேண்டிய வழியில் ஒரு தடையும் இல்லாதபடிக்கு நடக்கிறதுக்கு உங்களுக்கு வெளிச்சத்தை காட்டுகிறது அந்த வசனங்கிறத. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக, நீங்கள் வந்து வெளிச்சமான பாதையில் நடங்கன்னு சொல்லி, இது வந்து மார்க்கம் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் எடுத்த உடனே, மதம் மாறுங்கள், கிறிஸ்தவன் ஆகுங்கள், கிறிஸ்தவத்துக்கு வாங்கன்னு சொன்னார் இல்லை, மனம் திரும்புங்கள்னு சொன்னார் இல்லையா. அப்போ இவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பேருன்னு சொன்னான். முதல்ல எப்படி இருந்துச்சு, இஸ்ரவேலர் இருந்துச்சு, அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு மாறுது. அப்போ கிறிஸ்தவர்கள் என்னன்னா அவருடைய மார்க்கம், அவருடைய வழி, அவர் என்ன வழியிலலாம் நடந்தார், நீதியாக இருந்தார், நியாயமாக இருந்தார், ஏழைக்கு இறங்கினார், பிணியாளிகளை சுஸ்தமாக்குனார், இப்படி அவருடைய வழியில் போக சொல்லி சொல்கிறார். அதுதான் மார்க்கம் இல்லையா.
அப்போ அவருடைய வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு அந்த சொன்ன அந்த பாதை தான் வந்து வெளிச்சங்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. அப்போ இந்த வசனம் வந்து உள்ளே போச்சுன்னா நீங்களே வெளிச்சமாயிருவீங்க. நீங்கள் நடக்கிற இடம்லாம் உங்கள் பாதையெல்லாம் வெளிச்சமாக தான் இருக்கும். அப்புறம் பாருங்கள், எரேமியா 23:29 பாருங்கள். என் வார்த்தை அக்கினியைப் போலும் என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ என் வார்த்தை அக்கினியை போடுங்கிறார். அப்போ அக்கினி உங்களுக்குள்ள இருந்தால் அனல் உங்களுக்குள்ள தன்னால் மூணும். அப்போ அவருடைய வார்த்தை தான் உள்ளே இருக்கணும். வார்த்தை யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து. அப்போ அங்கே 1:19 என்ன சொல்லிச்சு வசனம்? 1:19 உங்கள் பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் மடம். விடிவெள்ளி யார்? இயேசு கிறிஸ்து. உதிக்கும் மடமும் நீங்கள் வந்து விளக்கை இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலம்னு சொல்லி அந்த வசனம் நமக்கு போதிச்சு. அப்போ ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆகிட்டே வரும். ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தலுக்கு தொடர்பு இருக்குது. ஆதியாகமத்தில் வந்து என்ன சொல்லுது? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், அவன் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்போ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு இருக்க வழியா ஏனோக்கு என்ன ஊழியம் செய்தாருங்கிறது அங்கே இல்லவே இல்லை. ஆதியாகமம் முழுசாக தேடினாலும் இல்லை. ஆதியாகமத்துக்கு பின்னால் 66 புத்தகங்களுக்குள்ள, ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் 66 புத்தகங்களில் 65 புத்தகங்களையும் இல்லை இல்லையா? அப்போ ஒரே ஒரு புத்தகத்தில் வருது, யூதா 1:15. ஆமாம், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இதோ 1000 தூதர்களோடும் தம்முடைய பரிசுத்தவான்களோடும் ஆண்டவர் வருவார்னு சொல்லி ஆண்டவருடைய வருகையை முன்னறிவித்தவன் அந்த ஏனோக்கு. அப்போ ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் படிக்கணும்னா படித்தாதான் விடை தெரியுது. ஃபசில் மாதிரி கேள்விக்கு பதில் பின்பக்கம் புதிர் போட்டின்னு வச்சு புதிரை வந்து 2ஆம் பக்கத்தில் கொடுத்துருவோம், விடையை பூரா பின்னால் அட்டைப்படத்தில் கொடுப்போம் பாருங்க. அது மாதிரி உள்ளே பொதிஞ்சு வச்சுருக்கோம். அப்போ இங்கே கண்மலையை நொறுக்கு சம்மட்டியை போல இருக்கிறது அல்லவோ இங்கே சம்மட்டின்னு சொல்லியிருக்கு. ஆனால் கிரேக்க வார்த்தைகளில் எபிரேய மூலப்பதங்களில் இந்த வார்த்தைக்கு சம்மட்டிக்குங்கிறது என்ன கொடுத்துருக்கு தெரியுமா? டைனமைட்டுன்னு இருக்குது. டைனமைட்னா என்னது? வெட்டிச்சு செதறிடும். கண்மலையை எப்படி பொழக்கிறது? சம்மட்டியை கொண்டு அடித்து பொழக்க முடியுமா? சம்மட்டியை வச்சு ஒரு பெரிய ஆங்கரில் அடித்து ஒரு ஹோல் பண்ணிவிட்டு அதில் டைனமைட்டு வச்சு நெருப்பு அக்கினியை போட்டால் தான் வெடித்து செதறும். தெரியுதா? அப்போ இங்கே வார்த்தைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டைனமைட்டுன்னு சொல்லியிருக்கு வேதத்தில். அப்போ பாருங்கள் எவ்வளவு பொருள் உள்ளதாக இருக்குது. அப்போ என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நோருக்கு சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோங்க. அப்போ அந்த வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் தான் அனல் உள்ளவர்களால் இருக்க முடியும். அப்போ வார்த்தை வந்து இந்த வழி ஜீவ மார்க்கம் வந்து நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன் வலது கையை பிடித்து கொண்டு உனக்கு முன்னே போகிறேங்காரு இல்லையா? தாயின் வயிற்றில் கற்பத்தில் தோன்றின முதல் உன்னை தாங்கி ஏந்தி தப்பித்து சுமந்து இனிமேலும் நரைமுடி வயது வரைக்கும் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்பிப்பேன், சுமப்பேன்னு சொல்கிறார். இப்படியெல்லாம் சொல்லும்போது ஒரு மனுஷனுக்கு பயம் இருக்குமா? இருக்காது. நான் உன்னை விட்டு உலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ வந்து உன்னை ஒருத்தன் திட்டினா கூட பயப்படாத, பழி வாங்குதல் எனக்குரியதுங்கிறார். நானே பதில் சொல்வேங்கிறார், பதில் செய்வேங்கிறார். பதில் செய்வேன்னு சொல்கிறார். பதில் நீ இல்லு போடலை, பதில் செய்வேன்னு வல்லினம் சொல்கிறாரு. நீ பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு கையை பிடிக்கிற மாதிரி. அப்போ இவ்வளவு ஒரு தைரியமான வார்த்தைகளை நமக்கு இருக்கும்போது எதுக்காவது பயப்படுவோமா, அச்சப்படுவோமா? எந்த குறைவிலும் நான் உங்களை அனுப்பும்போது உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்ததா? இல்லை ஆண்டவரே. அப்போ நம்ம தேவைகள் 1000 இருந்து அது வேணும் இது வேணும்னு நினச்சி நம்ம ஏமாறுத மொழிய, ஆனால் ஒரு குறையும் இல்லாமல் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு இல்லையா? அப்போ இந்த வசனங்கள்லாம் உள்ளே இருக்கும்போது நம்ம பரிபூரணமாக உள்ளவனாக இருப்போம். நம்ம வாழ்க்கையில் எதுக்கும் பயப்படாதவர்களாக எப்போதும் அனல் கொண்டவர்களாக இருப்போங்கிறது அந்த வசனங்கள் சொல்லுது. அடுத்தது பாருங்கள், சங்கீதம் 97:5-3. ஆமாம், கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிட்டு சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிட்டுருங்கார். அவர் பார்த்தாலே, அவர் வந்து நின்னாலே பர்வதங்கள் மலைகள் அதெல்லாம் வந்து மெழுக போல உருகுதாமா. ஏன் உருகுதுன்னா
சொல்லுதுன்னா மேலே 3வது வசனம் பார்க்கும்போது அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறன்னு சொல்லி அங்கே அக்கினி முன்னால் போகுதாமா. அப்போ இவர் வந்து எகிப்திலேருந்து புறப்பட்டு வரையில் மக்களுக்கு எப்படி வந்தார்? அக்கினி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமுமா வந்தார் இல்லையா? அப்போ யாத்திராகமம் 33:14 என்ன சொல்லுது? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் கோணலானவர்களை செவ்வையாக்கன்னு சொல்லி அவர் தன்னுடைய சமூகத்தை அனுப்புகிறாரு. சமூகம் என்னது? அக்கினி. அக்கினி முன் செல்லுது நமக்கு. அப்போ நம்ம பாதைகள்லாம் சுத்தப்படுத்தப்பட்டதாக இருக்குது. அங்கே சத்துருக்கள் இருந்தாலும் சுட்டரிக்கப்படுவான்ங்கிறது தான் இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. அடுத்தது சங்கீதம் 39:3 நம்ம வாசித்த சங்கீதம் 39:3 பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. அவர் தாவீது சொன்ன வார்த்தைகள் பாருங்க. என் இருதயம் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன்கார். இங்கே 3 விஷயம் இருக்குது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. ஏன் அனல் கொண்டதுன்னு ஒரு கேள்வி வருது. உங்கள் இருதயம் ஏன் சார் அனல் கொண்டது? திடீர்னு ரத்த கொதிப்பா? ரத்த கொதிப்புக்கு பேர் தானே அனல் அங்கே. அப்போ வந்து என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. ஏன் கொண்டது? நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் பண்ணணும். அப்போ நம்ம போய் தியானிக்கணும்னா சும்மா போய் தியானிக்கக்கூடாது. நம்ம விண்ணப்பம் பண்ணாலும் சும்மா விண்ணப்பம் பண்ணக்கூடாது. நம்ம தியானிக்கும் போது நமக்குள்ள அக்கினி மூடணும். அந்த அக்கினி மூண்ட நிமித்தம் இருதயம் அனல் கொள்ளணும். அந்த இருதயம் அனல் கொண்ட நிமித்தம் நம்ம விண்ணப்பம் செய்யணுங்கிறத இங்கே ரொம்ப அழகாக அவர் ஒவ்வொரு சங்கீதத்தினுடைய ஒவ்வொரு வசனத்தையும் ஒரு வருஷத்துக்கு விளக்கமாக பேசலாம். அந்த அளவுக்கு பொருள் நிறைந்ததாக இங்கே பார்க்குறோம். அப்புறம் பாருங்கள் ரோமர் 12:20 பாருங்கள். அன்றியும் என் சத்துரு பசியாயிருந்தால் அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். இல்லையா? அங்கே பார்த்தீங்கன்னா அன்றியும் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அவன் தலையில் அக்கினி தலையில குவிப்பாய்ங்கிற. அப்போ அக்கினி தலையில்னா அவன் தலையில் நெருப்பள்ளி போடுறதா? அப்படி இல்லை. அக்கினின்னு என்னன்னு சொல்லிடுச்சு? வசனம், வார்த்தைன்னு சொல்லிடுச்சு. அன்பனும் வார்த்தை, அன்பனும் அக்கினியை தூக்கி அவன் மேலே போடுறான். இவரையாக நம்ம பேசணும், பசியோடு இருக்கும், நமக்கு இவர் சாப்பாடு கொடுக்குறாரு, தாகத்தோடு இருக்கும், தண்ணி கொடுக்குறாரு. அப்போ அங்கே வசனம் என்ன வேலை செய்யுது? உன்னை போல பிறரையும் நேசி, உன் ஆகாரத்தை பசியுள்ளவனுக்கு பகிர்ந்து கொடு. இந்த வார்த்தையெல்லாம் அங்கே வேலை செய்யுது இல்லையா? அப்போ அதுதான் அக்கினி தழலை அவன் தலையில் குவித ஒழிய நேரடியாக அக்கினி தழலை அள்ளி போடுகிறதா இல்லை. அடுத்தது பாருங்கள், சகரியா 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். சகரியா 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியின்றி தப்பிக்கப்பட்ட கொல்லி அல்லவாங்காரு. அப்போ யார்? சாத்தானும் அக்கினியிலிருந்து தப்பிக்கப்பட்ட கொல்லி தான். அவனுக்கும் அக்கினிங்கிற வார்த்தையெல்லாம் இருந்துச்சு. அவன் அங்கே ஒரு ஊழியக்காரனாக தான் இருந்தான். அதனால தான் அவன் கீழே தள்ளப்பட்டதை நம்ம பார்க்கலாம். அவனுக்கு வசனம் தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை கேள்வி கேட்டான். அவர் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருந்தார் இல்லையா? நீ வந்து உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவார், அவர் உன் பாதம் கல்லில் இடராதபடி கைகளில் ஏந்தி செல்வார்னு சொல்லியிருக்கு. நீ மேலே இருந்து குதிய என்பார். உன் தேவனை பரிச்சை பாராது இருப்பாய் என்றும் சொல்லி இருக்கிறதே அப்படிம்பாரு இயேசு கிறிஸ்து. அப்போ சாத்தான் ஒருத்தன் கேள்வி கேட்டானா பதில் சொல்கிறதுக்கு நமக்கும் வசனம் தெரிஞ்சிருக்கணும். அவன் என்ன 91ஆவது சங்கீதத்தை சொல்கிறான் சாத்தான். இவர் என்ன சொல்கிறாரு? உன் தேவனை பரிச்சை பாராது இருப்பாயேன்னு சொல்லி அங்கே யாத்திராகமல் லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறதேன்ட்டார் இல்லையா? ஆக சாத்தானும் வந்து எரிகிற கொல்லி தான். எரிகிற கொல்லினா என்னங்க? அக்கினியில் மூண்டு எரிஞ்சால் என்னாகும்? எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான்னா அக்கினியில் போடப்பட்ட கட்டைகள் நல்லா எரிஞ்சிச்சுன்னா அங்கே ஒரு சமையலோ ஏதோ ஒரு பானமோ ஏதோ பண்ணுறாங்க, அது வந்து நல்லா முழுமை அடைஞ்சிடும் இந்த எரிந்து போன இதுகள்னால. அதில் எரியாத சொத்தையான விறகுகள்
உளுத்து போனது அரைகுறை ஈரமாக இருக்கிறதுல எரியாது, அது முனை மட்டும் இருக்கும், அதுதான் கொல்லி இல்லையா? அப்போ முழுமை பெறாதவர்கள், அக்கினி வார்த்தைங்கிற அக்கினியில் புடமிடப்படாதவர்கள், அவர்கள்லாம் எரிந்து இருக்கிற கொல்லிங்கள், அதெல்லாம் புறந்தள்ளப்படுவார்கள் அப்படின்னு. அப்போ ஆமோஸ் 4:11, அப்போ அவர்கள்லாம் புறந்தள்ளப்படுவார்கள்னு எப்படி நீங்கள் வந்து கொல்லியை வந்து மனுஷருக்கு ஒப்பிடுதுங்கன்னா, ஆமோஸ் 4:11 ரொம்ப அழகாக ஓப்பனாக ஆண்டவரே அடிச்சிடுறாரு. ஆமோஸ் 4:11 வாசிங்க. சோதோமையும் கொமோராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன், நீங்கள் அக்கினியின்று பறிக்கப்பட்ட கொல்லியை போல இருந்தீர்கள். பார்த்தீங்களா? சோதோமையும் கொமோராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன், நீங்கள் அக்கினியின்று பறிக்கப்பட்ட கொல்லியை போல இருந்தீர்கள், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இங்கே பாருங்க, நீங்கள் வந்து சோதாமையும் கொமோராவையும் போல நான் உங்களை கவிழ்த்து போட்டேன். சோதாம் கொமோரா மிக பிரசித்தி பெற்ற பாவங்களுக்கு, இழிவான பாவங்களுக்கு, இழிவான இச்சை ரோகங்களுக்கு பெயர் பெற்ற ஊர் இல்லையா? அதை கவிழ்த்து போட்ட மாதிரி உங்களை கவிழ்த்து போட்டுட்டேன், நீங்கள் அக்கினியின்று பறிக்கப்பட்ட கொல்லியை போல. நல்லா எரியும் நினச்சி போட்டிருந்தா நல்லா எரியலை, இது வேஸ்ட்டுன்னு எடுத்து போட்டுட்டோம்ப்பான்னு அங்கே சொல்கிறாரு. அப்போ கொல்லிங்கிறது யாரை சொல்கிறாரு? இந்த பின்வாங்கி போகிறவர்கள், கிறிஸ்துவுக்கு பலன் கொடுக்காதவர்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாதவர்கள், அந்த வார்த்தையின்படி நடக்க முடியாதவர்களை கொல்லிங்கிறார். அப்போ நம்ம கொல்லியாக இருக்கணுமா, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கணுமா, ஆவியில் அனலுள்ளவர்களாக ஏன் இருக்கணும்னா இந்த வேத வசனங்கள் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்து பாருங்கள், சகரியா 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அது நடுவில் மகிமாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறான்னு சொல்லி அவரே அக்கினி மதிலாக இருந்துருவாராமா. நம்ம நகரத்தை சுற்றியோ நம்ம வீட்டை சுற்றியோ அவரே அக்கினி மதிலாக இருந்துருவாராமா. அப்போ வசனம் என்ன சொல்லுது? நான் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து உங்கள் நடுவிலே மகிமையாக இருப்பேன்னு அங்கே சொல்லுது. அப்போ அவரே அக்கினி மதிலாக இருப்பாராமா. அப்போ அக்கினி மதிலாக இருந்தால் நீங்கள் ஒரு சுற்றிலும் ஒரு விறகுக்கட்டையை போட்டு எரித்து நெருப்பு இருக்கும்போது நீங்கள் உள்ளே இருந்தால் ஒரு விஷப்பூச்சியோ எதுவுமே உள்ளே வருமா? வரவே வராதான். அனகொண்டாவாக இருந்தால் கூட உள்ளே வர முடியாது. அப்போ உங்களை சத்துருக்களிடமிருந்து பாதுகாக்கிறாரு அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்துகிற வசனமாக இது இருக்கிறது. அப்புறம் ஏசாயா 26:1 வாசிங்கன்னா அந்த அக்கினி மதில்ங்கிறதுக்கு அங்கே பொருள் சொல்லுது பாருங்க. அக்கினி மதில்னா என்னன்னு சொல்லி ஏசாயா 26:1 இதுக்கு தான் கர்த்தருடைய புஸ்தகத்தில் அக்காலத்தில் யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது வெள்ளனான நேரம் நமக்கு உண்டு. அக்காலத்திலே 2 வார்த்தையாக வாசிக்க. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது பெலனான நகரம் நமக்கு உண்டு. அடுத்தது ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார்னு சொல்லி, அப்போ நான் உங்களுக்கு அக்கினி மதிலாக போன மதில் தான் என்னதுன்ட்டார் ரட்சிப்பு. அப்போ ரட்சிப்புக்குள்ளே நீங்கள் வரணும். ரட்சிப்புக்குள்ளே வந்தால் தான் உங்களுக்கு அந்த அக்கினி மதில் கிடைக்கும். அதை தான் எல்லாத்தையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்துங்கன்னு சொல்லி எல்லா ஊழியக்காரனும் போய் புறஜாதிகளை ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்லி ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறாங்க. இந்த ரட்சிப்பை அவர்களும் பெறட்டும், இந்த அக்கினி அங்கேயும் பாயட்டும், இந்த அக்கினி அங்கேயும் பரவட்டும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே பாயிறாங்க. அப்புறம் பாருங்கள், ஏசாயா 60:19-20 பாருங்கள். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பாருங்காரு. நீங்கள் அனலுள்ள அந்த சூரியனில் காஞ்சிட்டு கிடக்க வேண்டாம், இந்த குளிர்ச்சியாக இருக்கிற சந்திரன்லையும் நீங்கள் நடக்க வேண்டாம். ஆனால் கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அது சூடும் இருக்காது, குளிரும் இருக்காது, உங்களுக்கு இதமானதாக இருக்கும். அவர் என்ன சொல்வார்? என் சுமை மிக லகுவாக இருக்கும், மிருதுவாகவும் லகுவாகவும் இருக்குங்காரு இல்லையா? என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், என் சுமை மிருதுவாயும் லகுவாயும் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து அவருடைய ஒளியும் அவருடைய காருண்யமும் நமக்கு இதமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்புறம் பின்னால் பாருங்கள், அடுத்த வசனத்தில் மேலே சூரியனும் வேண்டாம் சந்திரனும் வேண்டாம்னாச்சு. ஆனால் கீழே என்ன சொல்லுது பாருங்கள், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார்,
உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அப்போ சூரியன் வேண்டாம் சந்திரன் வேண்டாம்னு சொல்லியாச்சுன்னா என்ன அர்த்தம்? இங்கே உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை. இங்கே சூரியன் சந்திரன் சொல்லுது யாரை சொல்லுது? கர்த்தரை தான் சொல்லுது, கர்த்தருடைய வசனத்தை தான் சொல்லுது. அவர் தான் ஒருவராய் சாவாமை உள்ளவர். அது அஸ்தமிக்காத சூரியன் இல்லையா? அது மறைந்து போகாத சந்திரன் இல்லையா? அதனால தான் அங்கே வேத வசனம் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. அப்போ வார்த்தைகளை படிக்கும்போது ரொம்ப கவனமாக படிக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. 2 லட்ச ரூபா புக்கு என் வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன். அவ்வளோத்தையும் படித்தவனா இன்னைக்கு பூரா கையை வச்சா இவ்வளோ புழுதி ஒவ்வொரு புக்லேயும் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு அப்படி புழுதி படித்து கிடக்கு. இதை மட்டும் படித்து முடிக்க முடியல. அவ்வளவு ஆச்சரியங்களை ஒழிச்சு வச்சுருக்க ஒவ்வொரு வசனமும். அடுத்தால பாருங்கள், இந்த 2 அப்போ வந்து யோவான் 8:12 பாருங்கள். அப்போ வந்து இந்த வெளிச்சம் அவர் அஸ்தமிக்காத சூரியன்கிறதுக்கு அவரே வார்த்தை சொல்கிறார் பாருங்க. யோவான் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்கிறார். அப்போ அவர்கிட்ட இருந்து வர்ற ஜீவ ஒளியினால தான் நமக்குள்ளே அனல் கொள்ள முடியும், நம்ம ஆவியிலே அனலாக இருக்க முடியுங்கிறத இந்த வசனங்கள் வாயிலாக நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றோம். இந்த ரொம்ப அற்புதமாக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் பாருங்கள் பவுலடிகள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4-6. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. பார்த்தீங்களா? அப்போ வசனங்கிறது தான். அப்போ தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாக அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிடக்கூடாது வசனங்களை அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த ரோமர் 12:11 முதலே சொல்லிச்சு. பார்த்தீங்களா? அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள்னு. இப்படி பொய் வசனங்களை, புரட்டு வசனங்களை, கட்டுக்கதைகளை, வேதத்தினுடைய சாராம்சங்களை, அடிப்படை மூல உபதேசங்களை மாற்றி நமக்கு தவறாக போதிச்சு நம்மளுடைய கண்களை குருடாக்கி கண்களை இருளாக்கி வெளிச்சம் இல்லாதபடிக்கு மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளிங்கிறார். இந்த வசனங்கள் சாதாரணம் அல்லங்கிறத எவ்வளோ அற்புதமாக பேசியிருக்காரு, எழுதியிருக்கிறார் பாருங்கள். அப்போ நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோன்னு சொல்லி, நான் தான் கர்த்தர், நான் தான் தீர்க்கதரிசி, நான் தான் வந்து ரெவரண்ட், நான் ஃபாதரு அப்படின்லாம் சொல்லாமல் நாங்கள் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன், கிறிஸ்துவை மட்டும்தான் நாங்கள் பிரசங்கிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே அவ்வளோ தாழ்மையை அங்கே காட்டுறாரு. அடுத்தது பாருங்கள், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்க பண்ணுற பொழுது விடிந்து விடிவெள்ளி உதிக்கும் முழவுன்னார். பார்த்தீங்களா? இங்கே என்ன சொல்லிடுச்சு பாருங்கள், எங்கள் இருதயங்களே அவர் பிரகாசித்தார்னு சொல்லிடுச்சு. அப்போ அவர் தான் அங்கே விடிவெளிங்கிற இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கறது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு மெய்ப்பொருளை உள்ளே வச்சுருக்கு பாருங்கள். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எங்கே சொன்னாருங்க? இருளிலிருந்து வெளிச்சத்தை எங்கே பிரகாசிக்க சொன்னார் தேவன்? ஆதியாகமம் 3வது வசனத்தில் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஆழத்தில் இருள் இருந்தது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்னார். அப்போ இங்கே யார் சொல்லியிருக்கா பார்த்தீங்களா? பிதாவா உலகத்தை படைச்சாருன்னா யார் படைச்சாருன்னு பாருங்கள். இயேசு கிறிஸ்து தான் படைப்புன்னு தேவனாக இருக்கிறார். அங்கே அவர் தான் அதை உருவாக்கியிருக்கார். இருளிலிருந்து பிரகாசிக்க சொன்ன வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் சொல்லி இங்கே வந்து இயேசு கிறிஸ்துங்கிறத அடையாளப்படுது. அப்போ இயேசு கிறிஸ்துன்னு எங்கேயோ அவர் உலகத்தை படைக்கல, அவர் இருந்தாரா வச்சாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இருந்தார். ஆதி முதற்கொண்டு நான் இருக்கிறேன்ங்காரு, நான் அல்பா ஒமேகாங்கிறார். ஆமாம். அப்புறம் வந்து நீதிமொழிகள் 8:22 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் அவர் உலகத்தை வட்டணிக்கலும் பூமியை அஸ்திபாரப்படுத்தப்படும் நான் கூடவே இருந்தாங்க, மனுமக்களுடனே நான் மகிழ்ந்து கொண்டிருந்தேன்கார். அவர் அருகில் செல்ல பிள்ளையா. ஆமாம், அவர் அருகே நான் செல்ல பிள்ளையா இருந்தேன்கார். அப்போ வந்து திட்டம் போட்டு ப்ராஜெக்டை கொடுத்துட்டாரு, முடிச்சு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. பார்த்தீங்களா? அப்போ 8ஆம் அதிகாரம் 22 31 வரைக்கும் நீங்கள் வாசிக்கிறீங்க நீதிமொழிகளில். அதே மாதிரி அவர் ஆதியிலேருந்து இருந்தவரான்னு கேட்டால் யோவான் 8:55 56 வாசிக்கணும்.
8:56 58. யோவான் 8ஆம் அதிகாரம் 56 58. உங்கள் பிதா அபிரகாம் என்னும் உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாம் கண்டாய் என்றார். அவரே 33 வயசுல தான் இருக்கிறாரு. அவர் போய் நான் உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னை காண ஆவலாக இருந்தால் அவன் என்னை கண்டான்ங்கிறார். எனக்கு உனக்கு கண்டு களி கூர்ந்தான்னு வேற சொல்லிட்டாரு. அடப்பாவி, பொய்யிலையும் பொய், பச்சை பொய்யா இருக்கு. 33 வயசு பையன், அவர் எப்போ உள்ளவர், உனக்கும் அவருக்கும் காத தூரம் இல்லை, வருஷாந்திரமாக தலைமுறையாக தள்ளி போகுது, நீ என்னப்பா இப்படி சொல்லுதியே அப்படிங்கிற மாதிரி கோபம் அதிகமாகிடுச்சு. அதற்கு அவர் என்ன சொல்கிறாரு, அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்ட்டார். அப்போ ஆதி ஆகமத்திலிருந்தே வர்றாரு இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாடு மத்தேயிலிருந்து மட்டும் இல்லை அப்படி இல்லையா? அப்போ இங்கே பார்க்குறோம். அப்புறம் 2 பேர் 1:19 படி நம்ம வந்து அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிவெளி உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலம்னு சொல்லி வசனத்தை கவனமாக படிக்கணுங்கிறத மீண்டும் இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துறது மிக சான்றான வசனமாக இருக்கு. அப்போ ஆதியாகமத்தை நம்ம எடுத்துக்கிட்டது ரோமர். ஆனால் இப்போ எங்கெல்லாம் போய் ட்ராவல் பண்ணோம் பார்த்தீங்களா? அதுக்கு தான் ஏசாயா 34:16 என்ன சொல்லுது பாருங்க. 34:16 16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, அவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாது, அவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு, அவருடைய வாய் இதை சொல்லிட்டு, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும், அவருடைய ஆவி இவைகளை சேர்க்குன்னு சொல்லி இந்த வசனத்தெல்லாம் நீங்க படிக்கும்போது அதுக்கான ஜோடி வசனங்கள்லாம் ஆண்டவர் எடுத்து கொடுத்து உங்களுக்கு மெய்ப்பொருள் விளங்க செய்வார். அவருடைய வாய் இதை சொல்லியிருக்கு, அவருடைய ஆவி தான் இவைகளை சேர்க்குங்காரு. அந்த ஆவியுள்ள வசனங்களை நீங்கள் உள்ளே வாங்கும்போது உங்களுக்குள்ள என்னையும் அனல் மூணும் இல்லையா? நான் சொல்லுகிற வார்த்தைகள், உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுங்கார். நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களான்னு சீசரை கேட்கும்போது அவர் என்ன சொன்னாங்க, யாரிடத்தில் செல்வோம் ஆண்டவரை, நித்திய ஜீவ வசனங்கள் உன்னிடத்தில் உண்டு அப்படின்னு சொல்லி போகாமல் இருந்தாங்க. அப்போ இந்த நித்திய ஜீவ வசனங்கள் தான் நமக்குள்ளே வந்து அனல் கொள்ளக்கூடியதா, அனல் மூட்டக்கூடியதா, ஆவியில் பலப்படுத்துறதா, ஆவியில் அனல் உள்ளதா இருக்குங்கிறத இந்த வார்த்தையின் மூலமாக பார்க்குறோம். நிறைவாக 2ஆம் வசனம் பார்க்க போகிறோம். ஏசாயா 60:1. எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததுன்னு சொல்லி அவர் மகிமை நம்ம மேலே உதிக்கிறதுனால நம்ம வந்து எலும்பி பிரகாசிக்கக்கூடியவர்களாக இருப்போம் அப்படிங்கிற இந்த வேத வசனங்கள் நமக்கு உணர்த்துது. எபிரேயர் 5:12 வாசித்து முடிச்சிடலாம். காலத்தை பார்த்தால் போதகராய் ஆயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள்னு சொல்லி ஆசீர்வாதமான 4 வசனத்தை பேசுங்க. ஒரு சின்ன கதையாக சுவையாக இருக்கக்கூடியத ஒரு 2 வசனத்தை பேசிட்டு போதகர் அருமையாக போயிட்டார், மற்றவங்கள மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லாதபடிக்கு கடினமான திட்ட ஆகாரத்தை உண்ணக்கூடியவர்கள் இதை பேசுங்க அதை பேசுங்க, எங்க அந்த வேத வசனம் எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேட்டு படிக்கிறோம். இவர் இதை பற்றி பேசிட மாட்டார், இவர் அதை பற்றி சொல்லிட மாட்டார். ஆர்வம் உள்ளவர்களாக வாஞ்சையுள்ளவர்களாக காலத்தை பார்த்தா நம்ம போதகராக இருக்கணும். போதகர் ஆகாமல் வந்து பார்வையாளர்களாகவும் நம்ம வந்து ஒரு சபையில் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஊழியத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து நீங்கள் எதுக்கு அழைக்கப்பட்டீர்கள்னா, லூக்கா 1ஆம் அதிகாரம் 78 நினைக்கிறாங்க மட்டும் வாசி. லூக்கா 1ஆம் அதிகாரம் 71. உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளை இடுவேன்னு சொல்லி அவர் நம்ம சத்துருக்கள் கையிலேருந்து மீட்டு நமக்கு ஒரு நலமான வாழ்க்கை எது கொடுத்துருக்காருன்னா, பரிசுத்தத்தோடும் உண்மையோடும்
நீங்கள் எனக்கு ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி தான் சொன்னார். அதைத்தான் ரோமர் 12:11 என்ன சொல்லுச்சு? அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியில் அனல் உள்ளவர்களாக இருங்கள். ஆவியில் அனல் எதுக்கு வேணும்னா கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னா ஆவியில் அனல் உள்ளவராக இருக்கணும். ஆவியில் அனல் உள்ளவராக இருந்தால் தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். தேவன் தாமே மகிமைப்படுவராக. அக்கினியும் அனல் மூட்டுதலும் ஒரு முறை பற்றினாலே அணையாத விளக்காய் கொழுந்து விட்டு எறிந்து ஆவியில் அனலாக இருக்கணும். ஒரு தடவை பற்ற வச்சா நெருப்பு அணையுமா? அணையாது. ஆனால் இங்கே காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் மீண்டும் மீண்டும் மறுபடியும் கிறிஸ்துவின் மூலோபதேசங்கள் உங்களுக்கு போதிக்க வேண்டியதாக இருக்குன்னு அவரை சலிக்கிறாரு. அந்தபடியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம ஒரு தடவை 10 வருஷம் இருந்து பிரகாசிக்கிற விளக்கா உலகத்தில் சீவ சுடர்களோட பிரகாசிக்கிறோட இருக்குன்னு சொல்லி தான் இந்த நாளில் வேத பாடம் நமக்கு ஆண்டவர் தியானிக்க கொடுத்துருக்கிறார். தேவநாமம் மகிமைப்படுவதாக. செய்தி கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில்.